ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். அதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நண்டையும் அது மாதிரி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் இருக்கட்டும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடலாம். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கினதும் இதில் ஒரு 4 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு எடுத்து அதை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா மஷியாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் இந்த மாதிரி நல்லா குக் ஆனதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த நண்டை இதில் சேர்த்துக்கலாம். நண்டை நல்லா வதக்கணும். நண்டு நல்லா வாசம் வரும். அது மாதிரி அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு இடையில ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டை குக் பண்ணிக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நண்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். இப்போ நண்டு நல்லா வாசமாக இருக்குது. அது மாதிரி அதோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து 30 நிமிஷம் ஊற வச்சு 1 கப் அளவுக்கு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் குழம்பு தேவையோ அதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு அரை கப் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த குழம்பு கூட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குழம்பு கொஞ்சம் திக்காகி நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நாம் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. அது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி இதை இட்லி, தோசை இது கூடவும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.